அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு தரம் 8 கணிதத்துல 6வது பாட அலகான திண்மங்கள் அந்த பாடத்தினுடைய தொடர்ச்சியை படிக்க இருக்கிறோம். நாங்கள் சுட்டிகள் வர படிச்சிருக்கிறோம். அந்த இடையில திண்மங்கள் என்கிற பாடமானது அந்த விடுபட்டது. அந்த திண்மங்கள் என்கிற பாடத்தினுடைய தொடர்ச்சியை நாங்கள் இப்ப படிக்கலாம். இந்த தரம் 8 திண்மங்கள்ல நாங்கள் 3 திண்மங்களை பார்த்த நாங்கள் 3 வகையான திண்மங்கள். என்னென்ன திண்மங்கள் பற்றி படிச்ச நாங்கள் முதலாவதாக எண்முகி, அடுத்ததாக பன்னீர்முகி, அடுத்ததாக 20 முகி. இந்த 3 வகையான திண்மங்களை பற்றி படிச்ச நாங்கள். இந்த 3 வகையான திண்மங்களை பற்றி படிக்கும் பொழுது இவை ஒவ்வொன்றினுடைய உச்சிகளின் எண்ணிக்கை, முகங்களின் எண்ணிக்கை, விளிம்புகளின் எண்ணிக்கை பற்றி பார்த்த நாங்கள். அப்ப எண்முகி 3னுடைய உச்சி, விளிம்பு, முகங்களின் எண்ணிக்கை. முகங்கள், உச்சிகள், விளிம்புகள் எண்ணிக்கையும் பார்த்த நாங்கள். அப்ப பாருங்க, எண்முகி என்றா 8 முகங்களை கொண்ட திண்மம். ஆகவே இதனுடைய முகங்களின் எண்ணிக்கை 8ஆக இருக்கும். அடுத்தது பன்னீர்முகி அப்படின்னா பன்னீருமுகி 12 முகங்களுடைய திண்மம். இதனுடைய பன்னீர்முகியினுடைய முகங்களின் எண்ணிக்கை 12. 20 முகி 20 முகங்களுடைய திண்மம். ஆகவே 20 முகியினுடைய முகங்களின் எண்ணிக்கை 20ஆக இருக்கும். இந்த உச்சி விளிம்புகளினுடைய எண்ணிக்கை நீங்கள் ஞாபகத்தில் வச்சிருக்க வேணும். நாங்கள் எண்முகியும் 20 முகியும் அந்த உச்சி முகங்கள எண்ணிக்கை நாங்கள் பிராக்டிக்கலா பார்த்த நாங்கள். எண்முகியினுடைய உச்சிகளின் எண்ணிக்கை 6 ஆகும். எண்முகியினுடைய விளிம்புகளின் எண்ணிக்கை 12 ஆகும். அடுத்தது பன்னீர்முகியினுடைய உச்சிகளின் எண்ணிக்கை 20 ஆகும். பன்னீர்முகியினுடைய விளிம்புகளின் எண்ணிக்கை 30 ஆகும். இறுதியாக 20 முகியினுடைய உச்சிகளின் எண்ணிக்கை 12 ஆகும். 20 முகியினுடைய முகங்களின் எண்ணிக்கை 30 ஆகும். அப்ப 3 திண்மங்களைத்தான் நாங்கள் தரமட்டில படிப்போம். இந்த 3 திண்மங்களினுடைய பண்புகள் என்ற வகையில இவை ஒவ்வொன்றினுடைய முகங்களின் எண்ணிக்கை எவ்வளவு, உச்சிகளின் எண்ணிக்கை எவ்வளவு, விளிம்புகளின் எண்ணிக்கை எவ்வளவு என்று நாங்கள் பார்த்த நாங்கள். முகங்களின் எண்ணிக்கை உங்களுக்கு மறக்காது. எண்முகி என்றா 8, பன்னீர் ஆகவே 12, 20 ஆகவே 20. இது நீங்கள் ஞாபகத்துல வச்சிருக்க வேண்டிய தேவை இல்லை. திண்மத்தின் பெயரை வச்சுக்கொண்டு முகங்களின் எண்ணிக்கையை நாங்கள் கூற முடியும். உச்சிகளின் எண்ணிக்கையும் விளிம்புகளின் எண்ணிக்கையும் பாருங்கோ. அந்த பன்னீர்முகிக்கும் 20 முகிக்கும் விளிம்புகளின் எண்ணிக்கை 30ஆக இருக்குது. அதே நேரம் 20 முகியினுடைய உச்சிகளின் எண்ணிக்கையும் எண்முகியினுடைய விளிம்புகளின் எண்ணிக்கையும் சமமாக இருக்குது, சேமா இருக்குது. இது ரெண்டையும் நீங்கள் ஞாபகத்துல வச்சிருக்கொள்ள வேணும். 12 முகிக்கும் 20 முகிக்கும் விளிம்புகளின் எண்ணிக்கை ஒரே மாதிரி, ஒரே எண்ணிக்கையை கொண்டவையாக இருக்குது, 30. அப்ப பண்புகள், அந்த பண்புகள் தெரிஞ்சால்தான் நீங்கள் நிறைய கேள்விகள் செய்ய முடியும். திண்மங்கள் வேண்டும் போது பிரதானமாக இந்த 3 திண்மங்களினுடைய பண்புகளை நீங்கள் தெரிஞ்சிருக்க வேணும். நீங்கள் வேணுமெண்டா ஷோர்ட்டா நோட் பண்ணி கொள்ளலாம். 3னுடைய பண்புகள் என்ற வகையில இந்த எண்ணிக்கையை நீங்கள் கண்டிப்பாக ஞாபகத்துல வச்சிருக்க வேணும். இதை வச்சு கொண்டுதான் நாங்கள் அடுத்ததாக வர கேள்வி, இந்த ஒய்லரின் தொடர்பை எல்லாம் இதை வச்சு கொண்டுதான் நாங்கள் உச்சி, முகங்கள், விளிம்புகளோட எண்ணிக்கை எங்களுக்கு ஞாபகம் இருந்தால்தான் அடுத்ததாக நாங்கள் படிக்க இருக்கிற ஒய்லரின் தொடர்பை எவ்வாறு இந்த திண்மங்களுக்கு வாய்ப்பு பார்க்கிறது என்று நாங்கள் இந்த ஞாபகத்துல வச்சிருந்தால் மட்டும்தான் செய்ய முடியும்.
அடுத்து இதனுடைய தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்கிறது ஒய்லரின் தொடர்பு. ஒய்லரின் தொடர்பு அப்படி என்றா என்ன? இந்த ஒய்லரின் தொடர்பை எவ்வாறு இந்த திண்மங்கள் ஒவ்வொன்றுக்கும் வாய்ப்பு பார்க்கிறது? வேற ஒய்லரின் தொடர்பு அப்படி என்றா என்ன? முதலாவதாக நீர் விளிம்புகளை கொண்ட ஒரு திண்மத்தின் முகங்களின் எண்ணிக்கை, உச்சிகளின் எண்ணிக்கை ஆகியவற்றின் கூட்டுத்தொகையானது. ஒரு திண்மத்தினுடைய முகங்களின் எண்ணிக்கையையும் உச்சிகளின் எண்ணிக்கையையும் கூட்டும் பொழுது, முகங்களையும் உச்சிகள் ஒரு நேர் விளிம்புகளை கொண்ட ஒரு திண்மத்தினுடைய முகங்களின் எண்ணிக்கையையும் உச்சிகளின் எண்ணிக்கையையும் கூட்டும் பொழுது கூட்டி வரும் இந்த கூட்டுத்தொகையானது விளிம்புகளின் எண்ணிக்கையுடன் இரண்டினை கூட்டும் பொழுது கிடைக்கும் கூட்டுத்தொகைக்கு சமனானது ஆகும். விளிம்புகளின் எண்ணிக்கையிலும் 2 கூடியதாகும் அப்படின்னு சொல்லலாம். அல்லது விளிம்புகளின் எண்ணிக்கையுடன் 2ஐ கூட்டி வரும் அந்த கூட்டுத்தொகைக்கு சமனானது ஆகும். ஒய்லரின் தொடர்பு அப்படி என்றால் என்ன? நேர் விளிம்புகளை கொண்ட திண்மங்களுக்கு தான் நாங்கள் ஒய்லரின் தொடர்பை சொல்லுவோம். ஒரு நேர் விளிம்புகளை கொண்ட ஒரு திண்மத்தினுடைய முகங்களின் எண்ணிக்கையையும் உச்சிகளின் எண்ணிக்கையையும் கூட்டும் பொழுது கிடைக்கும் கூட்டுத்தொகையானது, முகங்களின் எண்ணிக்கையும் உச்சிகளின் எண்ணிக்கையும் கூட்டி வரும் இந்த கூட்டுத்தொகையானது அந்த திண்மத்தினுடைய விளிம்புகளின் எண்ணிக்கையுடன் இரண்டினை கூட்டும் பொழுது கிடைக்கும் கூட்டுத்தொகைக்கு சமனானது ஆகும். அல்லது நேர் விளிம்புகளை கொண்ட ஒரு திண்மத்தின் முகங்களின் எண்ணிக்கையும் உச்சிகளின் எண்ணிக்கையும் கூட்டும் பொழுது கிடைக்கும் கூட்டுத்தொகையானது அத்திண்மத்தினுடைய விளிம்புகளின் எண்ணிக்கையிலும் 2 கூடியதாகும் என்று நாங்கள் ஞாபகத்தில் வச்சிருக்க வேண்டும். இந்த தொடர்புக்குத்தான் ஒய்லரின் தொடர்பு என்று பெயர். நாங்கள் இதை சமன்பாடு வடிவில எவ்வாறு எழுதலாம் அப்படின்னா, முகங்களை குறிய எழுத்து எஃப், ஃபேசஸ் என்று சொல்லுவோம். ஆகவே எஃப்ஐயும் உச்சிகள் வெர்டிசஸ், ஆகவே எஃப்ஐயும் வியையும் கூட்டி வரும் இந்த கூட்டுத்தொகையானது. எல்லாத்துக்கும் நாங்கள் ஆங்கில பெரிய எழுத்து பயன்படுத்த வேணும். எஃப்ஐயும் வியையும் கூட்டும் பொழுது விளிம்புகள் என்றால் எட்ஜஸ், ஆகவே இயுடன் 2ஐ கூட்டி வரும் அந்த கூட்டுத்தொகைக்கு சமனானது ஆகும். ஒய்லரின் தொடர்பை நாங்கள் இப்படி எழுதும் போது நீங்கள் எண்ணிக்கை என்று எழுத வேணும். முகங்களின் எண்ணிக்கை எண்ணிக்கை போடவன் முகங்களின் எண்ணிக்கை சக உச்சிகளின் எண்ணிக்கை சமன் விளிம்புகளின் எண்ணிக்கையோட 2 கூட்டி வரும் பெருமானத்துக்கு சமனாகும். ஆனால் இதை நீங்கள் சமன்பாடு வடிவில் இவ்வாறு எழுதலாம். எப்போட எப்பண்டா முகங்களை குறிக்கக்கூடிய ஆங்கில எழுத்து, உச்சிகளண்டா வியண்டா உச்சிகளை குறிக்கக்கூடிய ஆங்கில எழுத்து, விளிம்புகளண்டா இ என்றா விளிம்புகளை குறிக்கக்கூடிய ஆங்கில எழுத்து. ஆகவே எஃப் சக வி சமன் இ சக 2. எஃப் உடன் வியை கூட்டும் பொழுது கிடைக்கும் அந்த கூட்டுத்தொகையானது இயுடன் 2ஐ கூட்டி வரும் கூட்டுத்தொகைக்கு சமனானது ஆகும். இந்த தொடர்புக்குத்தான் என்ன பெயர்? ஒய்லரின் தொடர்பு என்று பெயர். அந்த ஒய்லரின் தொடர்பை நாங்கள் என்ன செய்ய வேணும்? ஒவ்வொரு திண்மங்களுக்கும் வாய்ப்பு பார்க்க வேணும். எங்களுக்கு ஒய்லரின் தொடர்பை எவ்வாறு ஒவ்வொரு திண்மங்களுக்கும் வாய்ப்பு பார்க்கிறது என்று நாங்கள் பார்க்க போறோம். நாங்கள் இதுல எண்முகி எடுத்துக்கொள்ளுவோம். எண்முகியினுடைய முகங்களின் எண்ணிக்கை தெரியும், உச்சிகளின் எண்ணிக்கை தெரியும், விளிம்புகளின் எண்ணிக்கை தெரியும். அந்த தொடர்புல நாங்கள் பார்க்க போறோம் போட்டு. முதலாவதாக எண்முகியை நாங்கள் எடுத்திருக்கிறோம். எண்முகியினுடைய முகங்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 8. 8ஓட வி என்றானது உச்சிகளின் எண்ணிக்கை எவ்வளவு? 6. 8ஓட 6 கூட்டும் பொழுது எண்முகியினுடைய விளிம்புகளின் எண்ணிக்கை எவ்வளவு? 12. 12ஓட 2 கூட்டுவதற்கு சமனானது ஆகும்.
எண்முகி, திண்மம், எண்முகி எடுத்திருக்கிறோம். எண்முகியினுடைய முகங்களின் எண்ணிக்கை 8. ஆகவே இப்பக்கு பதிலாக நாங்கள் 8 போடுறோம். எண்முகியினுடைய உச்சிகளின் எண்ணிக்கை 6. ஆகவே நாங்கள் விக்கு பதிலாக 6 போடுறோம். எண்முகியினுடைய விளிம்புகளின் எண்ணிக்கை 12. ஆகவே நாங்கள் ஈக்கு பதிலாக 12 போடுறோம். 12ஓட 2 கூட்ட வரும். கூட்டி வார கூட்டுத்தொகைக்கு சமனானது ஆகும். அப்ப 8ஓட 6 கூட்டுங்க, என்ன வரும்? 8ஐயும் 6ஐயும் கூட்டினோம்டா 2ஐயும் கூட்டினோம்டா 14. 12ஓட 2 கூட்டினோம்டா என்ன வரும்? 14. 8ஐயும் 6ஐயும் கூட்டுவோம். 14 சமன் 12ஐயும் 2ஐயும் கூட்டினோம்டா 14. அப்ப எண்முகிக்கு ஒய்லரின் தொடர்பானது பொருந்துகிறது. கேள்வி வரும். நாங்கள் ஒரு எண்முகியினுடைய உச்சிகள், முகங்கள், விளிம்புகளின் எண்ணிக்கை எழுதி ஒய்லரின் தொடர்பை வாய்ப்பு பார்க்க, அல்லது எண்முகியினுடைய உச்சிகள், விளிம்புகள், முகங்களின் எண்ணிக்கையை எழுதி ஒய்லரின் தொடர்பு பொருந்துகிறதா என வாய்ப்பு பார்க்க அப்படி என்று கேள்வி வரும். ஆகவே இந்த கேள்வி செய்யறதுக்கு நாங்கள் என்னதை ஞாபகம் வச்சிருக்க வேணும்? எண்முகியினுடைய அந்த பண்புகள். எண்முகியினுடைய முகங்களின் எண்ணிக்கை எவ்வளவு, எண்முகியின் உச்சிகளின் எண்ணிக்கை எவ்வளவு, எண்முகியின் விளிம்புகளின் எண்ணிக்கை எவ்வளவு, இந்த மூன்றும் தெரிஞ்சால்தான் நாங்கள் என்ன செய்ய முடியும்? ஓய்லரின் தொடர்பை வாய்ப்பு பார்க்க முடியும். ஆகவே ஒய்லரின் தொடர்பு என்பது ஒரு நேர் விளிம்புகளை கொண்ட ஒரு திண்மத்தினுடைய முகங்களின் எண்ணிக்கையும் உச்சிகளின் எண்ணிக்கையை கூட்டும் பொழுது கிடைக்கும் இந்த கூட்டுத்தொகையானது அத்திண்மத்தினுடைய விளிம்புகளின் எண்ணிக்கையுடன் 2ஐ கூட்டி வரும் கூட்டுத்தொகைக்கு சமனானது ஆகும். இதுதான் ஒய்லரின் தொடர்பு. ஒய்லரின் தொடர்பை நாங்கள் சமன்பாடு வடிவில ஷோர்ட் எழுத வேண்டுமென்றால் இப்படி எழுதி கொள்ள வேணும். அடுத்ததாக நாங்கள் ஒரு கேள்வி செய்வோம். நீங்கள் இதை நோட் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்த கேள்வி. அடுத்ததாக ஒரு கேள்வி செய்வோம். ஒய்லரின் தொடர்பு. ஒரு ஒழுங்கான 20 முகியின் கேள்வி எழுதிக் கொள்ளலாம். ஒரு ஒழுங்கான 20 முகியின் முகங்களின் எண்ணிக்கை, உச்சிகளின் எண்ணிக்கை, விளிம்புகளின் எண்ணிக்கை ஆகியவற்றிலிருந்து முகங்கள், உச்சிகள், விளிம்புகள் ஆகியவற்றின் எண்ணிக்கையிலிருந்து ஒய்லரின் தொடர்பை வாய்ப்பு பார்க்க ஆகியவற்றின் எண்ணிக்கையை கொண்டு ஒய்லரின் தொடர்பை வாய்ப்பு பார்க்க
கேள்வியை நீங்கள் எழுதலாம். ஒழுங்கான 20 முகியின் முகங்கள், உச்சிகள், விளிம்புகள் ஆகியவற்றின் எண்ணிக்கையை கொண்டு ஓய்லரின் தொடர்பை வாய்ப்பு பார்க்க. முதலாவதாக ஒழுங்கான 20 முகியின் முகங்கள், உச்சிகள், விளிம்புகளின் எண்ணிக்கையை நாங்கள் எழுதிக் கொள்ளுவோம். ஒழுங்கான 20 முகியின் முகங்களின் எண்ணிக்கை முகங்களின் எண்ணிக்கை 20. ஒழுங்கான 20 முகியின் உச்சிகளின் எண்ணிக்கை 12. ஒழுங்கான 20 முகியின் விளிம்புகளின் எண்ணிக்கை 30. ஒழுங்கா 30. ஒழுங்கான 20 முகியின் முகங்கள், உச்சிகள், விளிம்புகளின் எண்ணிக்கையை நாங்கள் எழுதியிருக்கிறோம். இந்த எண்ணிக்கை எப்படியான கேள்வி வரும் பொழுது இந்த எண்ணிக்கை உங்களுக்கு தெரிஞ்சால்தான் நாங்கள் இந்த கேள்வியை செய்ய முடியும். முக்கியமான கேள்வி பகுதி 2ல இந்த பெரிய கேள்வியில வரும். 12 மார்க்ஸ் கேள்விக்கு இந்த கேள்வி வரும், கண்டிப்பாக வரும். அப்போ ஒவ்வொரு நாங்கள் படித்த ஒவ்வொரு திண்மத்தினுடைய உச்சிகள், முகங்கள், விளிம்புகளின் எண்ணிக்கையை நாங்கள் ஞாபகத்துல வச்சிருக்க வேண்டும். அப்பதான் இந்த கேள்விக்கு நாங்கள் விடை செய்ய முடியும். முகங்களின் எண்ணிக்கை 20, உச்சிகளின் எண்ணிக்கை 12, விளிம்புகளின் எண்ணிக்கை 30. இந்த எண்ணிக்கையை கொண்டு நாங்கள் ஓய்லரின் தொடர்பை வாய்ப்பு பார்க்க போறோம். ஓய்லரின் தொடர்பு எழுதுவோம். ஓய்லரின் தொடர்பு முகங்களின் எண்ணிக்கையுடன் உச்சிகளின் எண்ணிக்கையை கூட்டும் பொழுது முகங்களின் எண்ணிக்கையோடு உச்சிகளின் எண்ணிக்கையை கூட்டும் பொழுது விளிம்புகளின் எண்ணிக்கையுடன் 2ஐ கூட்டுவதற்கு சமனானது ஆகும். நீங்கள் மற்ற மாதிரியும் எழுதலாம். முகங்களின் எண்ணிக்கை உச்சிகளின் எண்ணிக்கை சமன், விளிம்புகளின் எண்ணிக்கை சக 2 நீங்கள் ஓய்லரின் தொடர்பு எழுதலாம். நீங்கள் ஈஸியா எழுத வேணுமென்றா இப்படி எழுதலாம். அப்ப ஒழுங்கான 20 முகியின் முகங்களின் எண்ணிக்கை எத்தனை? 20. நாங்கள் இப்போ ஓய்லரின் தொடர்பை 20 முகிக்கு வாய்ப்பு பார்க்கிறோம். முகங்களின் எண்ணிக்கை 20, உச்சிகளின் எண்ணிக்கை 12, முகங்களின் எண்ணிக்கை 20. ஆகவே எஃப்க்கு பதிலாக 20 போட்டிருக்கிறோம். உச்சிகளின் எண்ணிக்கை 12, ஆகவே விக்கு பதிலாக 12 போட்டிருக்கிறோம். இ என்பது விளிம்புகளின் எண்ணிக்கை, விளிம்புகளாகும். ஆகவே இக்கு பதிலாக நாங்கள் 30 போடுவோம். 30ஓட 2 கூட்டி வர கூட்டுத்தொகைக்கு சமனானது ஆகும். அப்ப 20ஓட 12 கூட்டுங்கோ 32, 30ஓட 2 கூட்டுங்கோ 32. அப்ப இடது பக்கமும் 32, வலது பக்கமும் 32. அப்ப ஓய்லரின் பொருந்துகிறதா 2 பக்கமும் சமனாக வந்தால் இந்த தொடர்பு பொருந்துகிறது. 2 பக்கமும் சமன் இல்லாம வந்தா இங்க 32 இங்க 30 வந்தா பொருந்தவில்லை. 2 பக்கம் சமன் என்று தானே சொல்லி இருக்குது. ஆகவே 2 பக்கமும் சமனான எண்ணிக்கையில பெருமானங்கள் வர வேணும். இங்கே 32 இங்கே 32, ஆகவே சமனாக இருக்குது. 20 முகியில உச்சிகளின் எண்ணிக்கையோட முகங்களின் எண்ணிக்கையை கூட்டி வர கூட்டுத்தொகையானது 20 முகியில விளிம்புகளின் எண்ணிக்கையோட 2 கூட்டி வர கூட்டுத்தொகைக்கு சமனாகுது எங்களுக்கு தெரியுது. ஆகவே நாங்கள் என்ன எழுத வேணும்? ஆகவே ஓய்லரின் தொடர்பானது இந்த 20 முகிக்கு பொருந்துகிறது நாங்கள் எழுதிவிட. ஆகவே ஓய்லரின் தொடர்பு தொடர்பை வாய்ப்பு பார்க்கண்டு கேட்டிருக்கு. ஆகவே நீங்கள் இறுதியாக எழுத வேண்டும். ஆகவே ஓய்லரின் தொடர்பு பொருந்துகிறது. இந்த திண்மம் 20 முகிக்கு தொடர்பு பொருந்துகிறது. பொருந்துகிறது என நீங்கள் எழுதிவிட வேண்டும். இதை எழுதிக் கொள்ளலாம்.
அடுத்ததாக இந்த ஒய்லரின் தொடர்பை வாய்ப்பு பார்க்கிற மாதிரியான இந்த கேள்விக்கு நீங்கள் படிச்ச எல்லா திண்மங்களினுடைய முகங்கள், உச்சிகள், விளிம்புகளின் எண்ணிக்கை நீங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டும். ஏற்கனவே இந்த கேள்வி வரும் பொழுது நாங்கள் ஏற்கனவே சதுரமுகி, ஒழுங்கான நான்முகி, அடுத்தது கனவுரு படிச்சிருக்கிறோம் தரம் 6ல. இது மூன்றும் தரம் 6ல படிச்ச நாங்கள். அடுத்தது தரம் 7ல கும்பகம், சதுரடி கும்பகம். சதுரடி கும்பகம், முக்கோண அரியம், முக்கோண அரியம். இந்த 2 திண்மங்களும் நாங்கள் தரம் 7ல படிச்சிருக்கிறோம் நாங்கள். அப்போ ஒயிலரின் தொடர்பை வாய்ப்பு பார்க்க என்னும் கேள்விக்கு உங்களுக்கு சில நேரம் இந்த திண்மங்கள்லையும் வரலாம். தரம் 8ல நாங்கள் 3 திண்மங்கள் படிச்சிருக்கிறோம், எண்முகியும், பன்னிருமுகியும், 20 முகியும். அந்த திண்மங்களினுடைய பண்புகளை நீங்கள் ஞாபகம் வச்சிருக்கிறதோட தரம் 7லையும் தரம் 6லையும் படிச்ச இந்த 5 திண்மங்களினுடைய பண்புகளையும் நீங்கள் ஞாபகத்துல வச்சிருக்க வேணும். ஏனென்றால் இதுலையும் உங்களுக்கு கேள்வி வரலாம். அந்த 2 திண்மங்கள் பொருத்தப்படுகிறது. சதுரமுகியோட ஒரு சதுர அடி கும்பகமானது பொருத்தப்படும் பொழுது ஒரு சதுரமுகியுடன் ஒரு சதுர அடி கூம்பகத்தை இணைத்து உருவாக்கப்பட்ட திண்மத்தினுடைய உச்சிகள், முகங்கள், விளிம்புகளின் எண்ணிக்கையை கொண்டு ஒயிலரின் தொடர்பை வாய்ப்பு பார்க்க. அப்படி என்றால் நாங்கள் தரம் 6, தரம் 7ல படிச்ச இந்த திண்மங்களினுடைய பண்புகளை நினைவில் வச்சிருந்தால்தான் அந்த கேள்விக்கு விடை எழுத முடியும். பண்புகள் என்ற வகையில இந்த 5 திண்மங்களினுடைய இப்ப 3 திண்மங்கள் படிச்சிருக்கிறேன். ஏற்கனவே 5 திண்மங்கள் இருக்குது. 8 மொத்தமாக 8 திண்மங்களினுடைய முகங்கள், உச்சிகள், விளிம்புகளின் எண்ணிக்கையை நீங்கள் கண்டிப்பாக ஞாபகத்துல வச்சிருக்க வேணும். கேள்வி நிச்சயமாக வரும். ஒயிலரின் தொடர்பில் பெரிய கேள்வி ஒரு கேள்வி கண்டிப்பாக உங்களுக்கு வரும். நீங்கள் 8 திண்மங்களினுடைய பண்புகளையும் நினைவில் வச்சிருக்க வேணும். அடுத்ததாக இந்த பாடத்துல இறுதியாக நாங்கள் பார்க்க போறது பிளேட்டோவின் திண்மங்கள். பிளேட்டோவின் திண்மங்கள் அப்படி என்ன? பிளேட்டோவின் திண்மங்கள் என்னென்ன எல்லாம் இருக்குது? பிளேட்டோவின் திண்மங்கள் அப்படி என்றால் என்னென்னு படிக்க போறோம். எந்தெந்த திண்மங்களை எல்லாம் நாங்கள் பிளேட்டோவின் திண்மங்கள் என்று கூறுகிறோம் என்று படிக்க போறோம். பிளேட்டோவின் திண்மங்கள் அப்படி என்ன? பிளேட்டோவின் திண்மங்கள் என்று சொல்ல வேணுமென்றா ஒரு 3 நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய வேணும். குறிப்பிட்ட ஒரு திண்மமானது திண்மத்தினுடைய எல்லா முகங்களும் சமனாக இருக்க வேணும். பிளேட்டோவின் திண்மமாக இருக்க வேணுமென்றா முதலாவதாக அந்த திண்மம் எப்படி இருக்க வேணும்? அந்த திண்மத்தின் எல்லா முகங்களும் சமனாக இருக்க வேணும். எல்லா முகங்களும் முதலாவது பண்பு. எல்லா முகங்களும் சமனாக இருக்க வேணும். ஒரு திண்மத்தினுடைய எல்லா முகங்களும் சமனாக இருக்க வேணும். அடுத்தது அவை ஒரே வகையான ஒழுங்கான பல்கோணிகளாக இருக்க வேணும். ஒழுங்கான பல்கோணியா அந்த திண்மத்தினுடைய ஒவ்வொரு முகங்களும் அப்படி இருக்க வேணும். ஒழுங்கான ஒரே வகையான ஒழுங்கான பல்கோணியாக இருக்க வேணும். அடுத்த 3வதாக எப்படி இருக்க வேணும்? ஒவ்வொரு உச்சியிலும் சந்திக்கும் முகங்களின் எண்ணிக்கை சமனாக இருக்க வேணும். ஒவ்வொரு உச்சியிலும் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு உச்சியிலும் சந்திக்கும்
முகங்களின் எண்ணிக்கை சமனாக இருக்க வேண்டும். அப்ப இவ்வாறு இந்த மூன்று பண்புகளையும் ஒரு திண்மம் கொண்டிருந்தால் அந்த திண்மத்தை நாங்கள் என்ன சொல்றோம்? பிளேட்டோவின் திண்மங்கள் என்கிறோம். இப்ப நாங்கள் பார்ப்போம் ஒரு பிளேட்டோவின் திண்மம் நாங்கள் இப்ப பார்க்கலாம் எப்படி இருக்க வேணும். ஒரு திண்மத்தினுடைய எல்லா முகங்களும் சமனாக இருக்க வேணும். அடுத்தது அந்த ஒவ்வொரு முகமும் ஒழுங்கான பலகோணியாக இருக்க வேணும். எல்லா முகங்களும் சமனாக இருக்க வேணும். அந்த ஒவ்வொரு முகமும் ஒழுங்கான பலகோணியாக இருக்க வேணும். அடுத்தது ஒவ்வொரு உச்சியிலும் சந்திக்கும் முகங்களின் எண்ணிக்கை சமனாக இருக்க வேண்டும். அந்த திண்மத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது அதனுடைய ஒவ்வொரு உச்சியிலையும் சந்திக்கக்கூடிய முகங்களின் எண்ணிக்கை சமனாக இருக்க வேணும். நாங்கள் உதாரணமாக நாங்கள் இந்த திண்மத்தை எடுத்து பார்ப்போம். இந்த திண்மத்துக்கு என்ன பெயர்? நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். இந்த திண்மத்துக்கு பெயர் ஒழுங்கான எண்முகி. 8 முகம் இருக்கும் பாருங்கோ. மேல 1 2 3 மேல பாருங்கோ 4 முகங்கள் இருக்குது. 1 1 2 3 4 கீழே 4 முகங்கள் 5 6 7 8 ஒழுங்கான எண்முகி. ஒழுங்கான எண்முகி பிளேட்டோவின் திண்மமா இல்லையான்னு நாங்கள் பார்க்க போறோம். அப்ப இந்த திண்மத்தினுடைய எல்லா முகமும் சமனாக இருக்குதா இல்லையா? சமனாக இருக்குதா இல்லையா? நிச்சயமாக சமனாக இருக்கும். என்ன வடிவத்துல இருக்குது? ஒரு சமபக்க முக்கோணி வடிவத்துல இருக்கும். ஒவ்வொரு முகத்தையும் எடுத்து முகம் என்றால் தெரியும் உங்களுக்கு. அந்த 1 2 3 4 என்று நாங்கள் குறிச்சிருக்கிறது ஒவ்வொரு முகமும். இந்த ஒவ்வொரு முகத்தையும் பாருங்க. ஒவ்வொரு முகமும் சமனான வடிவத்தை உடையதாக ஒரே மாதிரியான வடிவத்தை கொண்டதாக இருக்குது. சமபக்க முக்கோணி வடிவத்தை உடையதாக இருக்கு. இங்கேயும் பாருங்க எல்லாமே சமபக்க முக்கோணி வடிவம் உடையதாக இருக்குது. அப்ப முதலாவது பண்பை பூர்த்தி செய்யுது. முதலாவது பண்பை பூர்த்தி செய்து இந்த ஒழுங்கான எண்முகியானது. அடுத்ததாக 2வது பண்பை நிறைவு செய்தார். 2வது பண்பை பூர்த்தி செய்தாண்ட பாப்பம் ஒழுங்கான பல்கோணியாக இருக்க வேணும். ஒவ்வொரு முகமும் எப்படி இருக்க வேணுமா? ஒழுங்கான பல்கோணியாக இருக்க வேணும். ஒழுங்கான பல்கோணி என்றா என்ன? அந்த அந்த முகத்தை பாருங்க. என்ன வடிவத்துல இருக்கு இந்த முகம்? சமபக்க முக்கோணி. சமபக்க முக்கோணி ஒழுங்கான பல்கோணியா இல்லையா? ஒழுங்கான பல்கோணி. ஒழுங்கான பல்கோணி என்றா என்ன? அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பக்கம் எல்லா பக்கங்களும் சமனாக இருக்க வேணும். அதுல எத்தனை பக்கம் இருக்கோ ஒவ்வொரு பக்கமும் நீளத்துல சமனாக இருக்க வேணும். அதே நேரம் அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கோணங்களினதும் பருமன் சமனாக இருக்க வேணும். பக்கங்களாக இருந்தால் பக்கங்கள் நீளத்துல சமனாக இருக்க வேணும். கோணங்களாக இருந்தால் ஒவ்வொரு கோணமும் சமனாக இருக்க வேணும். அப்ப சமபக்க முக்கோணி என்றால் அதனுடைய சமபக்க முக்கோணிக்கு 3 பக்கங்கள் இருக்குது. 3 பக்கங்களும் சமனாக இருக்கிற முக்கோணியைத்தான் நாங்கள் என்ன சொல்லுவோம்? சமபக்க முக்கோணி. 3 பக்கங்களும் நீளத்துல சமனானவையாக இருக்கும். சமபக்க முக்கோணியிட்ட கோணங்கள் எப்படி இருக்கும்? ஒவ்வொரு கோணமும் 60 பாகையாக இருக்கும். 3 கோணமும் சமனாக இருக்கும். ஒவ்வொரு கோணம் 60 60 என்றால் முக்கோணி இந்த கோணம் ஆக கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகையாக இருக்கும். ஆகவே சமபக்க முக்கோணி என்றால் கோணம் 60 பாகையை கொண்ட 3 கோணங்களும் சமனாக இருக்கிற மாதிரியான 3 பக்கங்களும் நீளத்துல சமனாக இருக்கிற மாதிரியான ஒரு ஒழுங்கான பல்கோணி. ஆகவே இந்த முகத்தை எடுத்து பார்க்கும் பொழுது இந்த முகம் ஒழுங்கான பல்கோணியாக இருக்குது. இப்ப 2வது பண்பை நிறைவு பூர்த்தி செய்யுது. அடுத்த பிறகு 3வது பண்பை நாங்கள் பார்க்கிறோம். ஒவ்வொரு உச்சியிலும் சந்திக்கும் முகங்களின் எண்ணிக்கை சமனாக இருக்க வேணும். உச்சி என்றா என்ன? இந்த விளிம்புகள் சந்திக்கக்கூடிய இடத்தைத்தான் நாங்கள் என்ன சொல்லுவோம்? உச்சி என்று சொல்லுவோம். ஒவ்வொரு உச்சியும் சந்திக்கக்கூடிய
சந்திக்கும் முகங்களின் எண்ணிக்கை. ஒவ்வொரு உச்சியும் சந்திக்கக்கூடிய முகங்களின் எண்ணிக்கை சமனாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு உச்சியும் சந்திக்கும் முகங்களின் எண்ணிக்கை சமனாக இருக்க வேண்டும். நாங்கள் இந்த உச்சியை எடுத்து பார்ப்போம். இந்த உச்சியில சில முகங்கள் சந்திக்குது. பாருங்க, 1 2 ஒரு முகம், 2 முகம், 3 முகம், 4 முகம். 4 முகங்களும் சந்திக்கிற இடம்தான் இந்த உச்சி. அதே போல நம்ம ஒவ்வொரு உச்சியையும் எடுத்து பார்க்க வேண்டும். இந்த உச்சியை எடுத்து பார்த்தீங்கன்னா எத்தனை முகம் சந்திக்குது? 1 2 3 4. அதே போல இந்த முகத்தை எடுத்து பாருங்க, 1 2 3 4. இந்த உச்சியில எத்தனை முகங்கள் சந்திக்குது? 4 முகங்கள் சந்திக்குது. அதே போல இந்த உச்சியை எடுத்து பார்ப்போம். 1 2 3 4 முகங்கள் சந்திக்குது. அப்ப நீங்கள் எண்ணுகிய அப்படி ஒரு எண்ணுகிய செய்து பாருங்க. செய்து பிளேட்டோவின் திண்மமா பிளேட்டோவின் திண்மமாக இருக்கிறதுக்கு தேவையான இந்த நிபந்தனைகளை பூர்த்தி செய்யுதா அந்த பாருங்க. நிச்சயமாக ஒழுங்கான எண்முகியானது ஒரு பிளேட்டோவின் திண்மமாகும். ஒவ்வொரு பண்புகளையும் பூர்த்தி செய்யும். இந்த திண்மத்தினுடைய ஒவ்வொரு முகங்களும் சமனாக இருக்கும். ஒவ்வொரு முகங்களும் ஒழுங்கான பல்கோணியாக இருக்கும். ஒவ்வொரு உச்சியிலும் சந்திக்கும் முகங்களின் எண்ணிக்கை சமனாக இருக்கும், 4ஆக இருக்கும். ஒழுங்கான எண்முகி எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு உச்சியிலும் சந்திக்கும் முகங்களின் எண்ணிக்கை 4ஆக இருக்கும். நீங்கள் எங்க பார்த்தீங்கன்னா எந்த உச்சி எடுத்து பார்த்தீங்கன்னாலும் மாறாது, 4ஆக இருக்கும். ஆகவே இவ்வாறாக எல்லா ஒரு திண்மத்தினுடைய எல்லா முகங்களும் சமனாக இருக்கின்ற அந்த ஒவ்வொரு முகங்களும் ஒழுங்கான பல்கோணியாக இருக்கின்ற. அடுத்ததாக ஒவ்வொரு உச்சியிலும் சந்திக்கும் முகங்களின் எண்ணிக்கை சமனாக இருக்கின்ற இந்த திண்மங்களைத்தான் நாங்கள் என்ன சொல்றோம்? பிளேட்டோவின் திண்மங்கள் என்கிறோம். இந்த 3 நிபந்தனைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய திண்மங்களுக்கு என்ன பெயர்? பிளேட்டோவின் திண்மங்கள் என்று பெயர். அடுத்ததாக இந்த பிளேட்டோவின் திண்மங்களாக இருக்கக்கூடிய எந்தெந்த திண்மங்களை எல்லாம் நாங்கள் பிளேட்டோவின் திண்மங்கள் என்கிறோம்? இதிலையும் வரும். பிளேட்டோவின் திண்மங்கள் 3 எழுதுக அப்படி என்று கேள்வி வருங்கள். நீங்கள் இதை ஞாபகத்துல வச்சிருக்க வேணும். பிளேட்டோவின் இவ்வாறான நிபந்தனைகளை பூர்த்தி செய்யக்கூடிய பிளேட்டோவின் திண்மங்களின் பெயர்களை நாங்கள் எழுதலாம். பிளேட்டோவின் திண்மங்கள் எவையெல்லாம்? முதலாவதாக சதுரமுகி. சதுரமுகி நீங்கள் செய்து பார்த்தீங்கன்னா தெரியும், சதுரமுகி. இரண்டாவதாக ஒழுங்கான நான்முகி. ஒழுங்கான நான்முகி. மூன்றாவதாக ஒழுங்கான எண்முகி. ஒழுங்கான எண்முகி. நான்காவதாக ஒழுங்கான பன்னிருமுகி. ஐந்தாவதாக ஒழுங்கான இருபதுமுகி. இவை 5ம் பிளேட்டோவின் திண்மங்கள் ஆகும். அப்ப நாங்கள் தரம் 8ல படிச்ச 3 திண்மங்களுமே பிளேட்டோவின் திண்மங்கள் தான். ஞாபகத்துல வச்சிருக்கலாம். நீங்கள் கேள்வி வந்தால் எழுதலாம். பிளேட்டோவின் திண்மங்கள் 3 எழுதுகண்டா நாங்கள் தரம் 8ல நாங்கள் என்னென்ன 3 திண்மங்களை படிச்சு நாங்கள் எண்முகி, ஒழுங்கான எண்முகி என்று எழுத வேண்டும். அந்த ஒவ்வொரு முகங்களும் ஒழுங்கானதாக ஒரே வடிவத்தோடைய உள்ளதாக இருக்க வேண்டும். ஆகவே ஒழுங்கான எண்முகி, ஒழுங்கான பன்னிருமுகி, ஒழுங்கான 20முகி. 3 திண்மங்களுமே பிளேட்டோவின் திண்மங்கள் தான். சதுரமுகி, ஒழுங்கான 4. இதோட நாங்கள் தரம் 6ல படிச்ச 2 திண்மங்கள் பிளேட்டோவின் திண்மங்கள் ஆகும். மீதி
கனவுரு எல்லாம் பிளேட்டோவின் திண்மம் அல்ல. இந்த 5 திண்மங்களும் தான் பிளேட்டோவின் திண்மங்கள் எனப்படுகின்றன. நீங்கள் இதையும் இருக்கா எழுதிக் கொள்ளலாம். நான் இதையும் எழுதிக் கொள்வோம். அடுத்ததாக ஆகவே பிள்ளைகள், நாங்கள் இதுவரை இந்த திண்மங்கள் தரம் 8 கணிதத்துல திண்மங்கள் இந்த பாடத்தை பார்த்து நாங்கள் அந்த திண்மங்கள் பாடமானது இதோட எங்களுக்கு நிறைவுக்கு வருது. பிளேட்டோவின் திண்மங்களோட சரி, திண்மங்கள்ல நாங்கள் என்னென்ன விஷயங்களை பார்த்து நாங்கள் 3 திண்மங்களை பார்த்து நாங்கள் தரம் 8 பொறுத்தவரை 3 திண்மங்களை படிச்ச நாங்கள். அவை ஒழுங்கான எண்முகி முதலாவதாக, இரண்டாவதாக ஒழுங்கான பன்னிருமுகி, மூன்றாவதாக ஒழுங்கான 20 முகி. ஒழுங்கான பெண்முகி, ஒழுங்கான பன்னிருமுகி, ஒழுங்கான 20 முகி. இந்த 3 திண்மங்களையும் நாங்கள் தரம் 8 படிச்சிருக்கிறோம். அப்ப இந்த 3 திண்மங்களினுடைய பண்புகளை நீங்கள் கண்டிப்பாக ஞாபகத்துல வச்சிருக்க வேணும். பண்புகள் என்ற வகையில இந்த 3 திண்மங்களினுடைய முகங்களின் எண்ணிக்கை எவ்வளவு, உச்சிகளின் எண்ணிக்கை எவ்வளவு, விளிம்புகளின் எண்ணிக்கை எவ்வளவு என்பதை ஞாபகமா வச்சிருக்க வேண்டும். நிச்சயமாக இந்த பாடத்துல ஒரு பெரிய கேள்வி உங்களுக்கு வரும். அடுத்தது இந்த 3 திண்மங்களினுடைய பண்புகளை வச்சுக்கொண்டு நாங்கள் என்ன செய்த நாங்கள் அடுத்ததாக நாங்கள் படிச்சது ஒய்லரின் தொடர்பு. ஒய்லரின் தொடர்பானது இந்த 3 நாங்கள் 2 திண்மத்துக்கும் பார்த்த நாங்கள். நீங்கள் 20 முகிக்கு ஒய்லரின் தொடர்பு இருக்க வாய்ப்பு பார்க்கலாம். ஒய்லரின் தொடர்பு அப்படி என்ன, ஒய்லரின் தொடர்பானது இந்த ஒவ்வொரு திண்மங்களுக்கும் பொருந்துகிறதா என்று பார்த்த நாங்கள். ஒய்லரின் தொடர்பை அப்படி நாங்கள் ஞாபகத்துல வச்சிருக்க வேணும். முகங்களை உச்சிகளின் எண்ணிக்கையோட முகங்களின் எண்ணிக்கையை கூட்டும் பொழுது வார கூட்டுத்தொகையானது விளிம்புகளின் எண்ணிக்கையுடன் 2ஐ கூட்டி வரும் கூட்டுத்தொகைக்கு சமனானது ஆகும். ஒய்லரின் தொடர்பு பற்றி படிச்ச நாங்கள். இறுதியாக நாங்கள் படிச்ச விஷயம் பிளேட்டோவின் திண்மங்கள். பிளேட்டோவின் திண்மங்கள் அப்படி என்றால் என்ன, திண்மங்களில் எல்லா முகங்களும் சமனானவையாகவும் அவை ஒரே வகையிலான ஒழுங்கான பல்கோணிகளாகவும் ஒவ்வொரு உச்சியிலும் சந்திக்கும் முகங்களின் எண்ணிக்கை சமனானதுமான திண்மங்களைத்தான் நாங்கள் பிளேட்டோவின் திண்மங்கள் என்கிறோம். இறுதியாக நாங்கள் படித்தது பிளேட்டோவின் திண்மங்கள். பிளேட்டோவின் திண்மங்கள் என்றால் என்ன, அடுத்ததாக பிளேட்டோவின் திண்மங்களாக இருக்கிற திண்மங்கள் எவையெல்லாம் என்று பார்த்தாங்கள். இதோட இந்த பாடமானது எங்களுக்கு நிறைவுக்கு வருது. இதோட முதலாம் தவணைக்குரிய பாடங்களும் எங்களுக்கு நிறைவுக்கு வருது. இதனுடைய தொடர்ச்சியாக நாங்கள் முதலாம் தவணைக்கான மீட்டல் தான் பார்க்க வேணும். நாங்கள்
இதோட நிறைவு செய்து கொண்டு இந்த மீட்டல் நாங்கள் ஒரு முதலாம் தவணைக்கான மீட்டல்ல ஒரு 2 கேள்விகளை செய்துட்டு உங்களுடைய வகுப்பை நாங்கள் நிறைவு செய்யலாம். முதலாம் தவணைக்கான மீட்டல். முதலாவது கேள்வி பாருங்க. வர்க்கமூலம் 361 பெருமானத்தை காண்க. வர்க்கமூலம் 361 பெருமானத்தை காண்க. வர்க்கமூலத்திலே உங்களுக்கு கேள்வி வரும். அப்படி ஒரு கேள்வி வரலாம். வர்க்கமூலம் 361 பெருமானத்தை காண்றதுக்கு நாங்கள் இந்த 1 தொடக்கம் 20 வரையான எண்களின் நிறைவர்க்கம், அதாவது ஒன்றினுடைய நிறைவர்க்க எண்கள் அப்படி என்றா என்ன, ஒரு எண்ணை அதே எண்ணால பெருக்கும்போது கிடைக்கக்கூடிய எண்களுக்கு பேர் தான் நிறைவர்க்க எண்கள். அப்போ ஒன்றினுடைய நிறைவர்க்கம் 1 ஆகும், 2னுடைய நிறைவர்க்கம் 4 ஆகும், 3னுடைய நிறைவர்க்கம் 9 ஆகும். 1 தொடக்கம் இவ்வாறு நீங்கள் 20 வரை கோப்பியில் எழுதியிருப்பீங்க. இப்ப அதுல பார்த்தீங்கன்னா தெரியும். 19 பெருக்கும் பொழுது 19 பெருக்கும் பொழுது என்ன கிடைக்கும்? 361 கிடைக்கும். ஆகவே 361 வர்க்கமூலம் 19 ஆகும். வர்க்கமூலம் 361 பெருமானத்தை காண்க என்று கேட்டிருக்குது. வர்க்கமூலம் 361 பெருமானம் 19 ஆகும். ஒரு எண்ணை அதே எண்ணால பெருக்கும் பொழுது அந்த எண்ணினுடைய நிறைவர்க்க எண் கிடைக்கும். 19 பெருக்கும் பொழுது 361 கிடைக்குது. ஆகவே 361 வர்க்கமூலம் என்னவாக இருக்கும்? 19 இருக்கும். ஆகவே 361 பெருமானம் வர்க்கமூலம் 361 பெருமானம் 19 ஆகும். நாங்கள் இதை நீங்கள் எழுதி கொள்ளுங்க. இந்த கேள்வி செய்யறதுக்கு நீங்கள் 20 வரையான நிறைவர்க்கங்களை எழுதி கொள்றது உங்களுக்கு இலகுவாக இருக்கும். ஆகவே பிள்ளைகள், நாங்கள் இதோட உங்களுடைய வகுப்பை நிறைவு செய்து கொள்ளலாம். மீண்டும் நாங்கள் அடுத்த வகுப்புல சந்திக்கலாம். தேங்க்யூ பிள்ளைகள்.